Hello dear students, how are you? I hope you all are doing well at home. Welcome back science class from 8th standard. In this video session, we are going to learn chapter 12, lesson friction. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. Okay, so இந்த டாபிக் பற்றி இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். ஓகேங்களா, ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தாச்சு. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பார்த்தோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன் அதை பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரிக்ஷனோட டைப்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, 4 டைப்ஸ் இருக்குது. அதாவது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, என்னென்ன ஃப்ரிக்ஷன்? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அடுத்தது ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். another one is rolling friction. இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஈவில். ஓகே, ஃப்ரிக்ஷன் a necessary evil. ஓகேங்களா, அதை பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் we will discuss about increase and reducing friction. Okay, now I will start a lesson. Increasing and reducing friction. இதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோன்னா எதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷனால் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஃப்ரிக்ஷனால் எதெல்லாம் தீமை அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃப்ரிக்ஷனை நல்ல விஷயத்துக்காக எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ தேவையில்லாத விஷயத்தை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆஸ் யூ ஹாவ் சீன் இன் த ப்ரீவியஸ் செக்ஷன், ஃப்ரிக்ஷன் இஸ் டிசரபிள் இன் சம் சிச்சுவேஷன். ஓகேங்களா, ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சில விஷயத்தில் வந்து அன்யூஸ்ஃபுல். ஓகேங்களா, அதாவது வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஹாவ் யூ எவர் தாட் why the sole of your shoes is grooved? ஓகேங்களா, நம்மளோட ஷூஸ் வந்து எதனால தேயுது அப்படின்னு தெரியுமா? இட் இஸ் டன் டு ப்ரொவைட் த ஷூஸ் பெட்டர் grip on the floor. ஓகேங்களா, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப க்ரிப்பாக வந்து ஷூஸை வந்து போட்டுட்டு நடக்கும்போது க்ரிப்பாக அது கீழே பிடிக்குது இல்லை தரையில், ஸோ அதனால தான் அந்த தேய்மானம் நடக்குது. ஓகேங்களா, ஸோ தட் யூ கேன் மூவ் சேஃப்லி. ஸோ நம்ம வந்து சேஃபாக நடக்கிறதுக்கு இந்த மெயினாக என்ன ஒர்க் ஆகுது? ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ சிமிலர்லி த ட்ரீட்டட் டயர் ஆஃப் கார்ஸ். ஓகேங்களா, காரோட டயர்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரக்கு அண்டு புல்டோசர்ஸ். புல்டோசர், do you know bulldozer? ஸோ அந்த புல்டோசரோட டயர்ஸ், ட்ரக் டயர்ஸ், கார் டயர்ஸ். ஓகே, ப்ரொவைட் பெட்டர் grip with the ground. ஓகேங்களா, கிரவுண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு போகும்போது தான் என்ன ஆகுது, அந்த ஃப்ரிக்ஷன் வந்து இன்டர்லாக்கிங் இர்ரெகுலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால 2 சர்ஃபேஸுக்கும், அதாவது டயரோட சர்ஃபேஸ், த நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோரோட சர்ஃபேஸ். ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர்லாக்கிங் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்டர்லாக்கிங் அதிகமாக இருக்கும்போது தான் அந்த grip வந்து அதிகமாக இருக்குது கிரவுண்டில். grip அதிகமாக இருக்கும்போது நம்ம சடன் பிரேக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு சடன் பிரேக் அப்ளை பண்ணாலும் அதில் ஃப்ரிக்ஷன் வந்து ஒர்க் ஆகிறதுனால ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியுது, ஸ்டாப் பண்ண முடியுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு we deliberately increase friction by using brake pads in the brake system of bicycle and automobiles. ஓகேங்களா, நம்ம திடீர்னு வந்து ஃப்ரிக்ஷன் தேவைப்படுது அப்படின்ற டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரேக். ஓகேங்களா, ஸோ பிரேக் தான் வந்து மெயின் ஃப்ரிக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பார்ட். ஸோ இப்போ ஆட்டோமொபைல்ஸ் ஆகட்டும், இல்லை 2 வீலர்ஸ், ஸோ பைசைக்கிள் எதாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, 2 வீலர்ஸ், பைசைக்கிள், ஆட்டோமொபைல்ஸ் இதில் எதாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம சடனாக என்ன பண்ணுறோம், பிரேக் பேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, when you are riding a bicycle the brake pads do not touch the vehicle. ஸோ அது வரைக்கும் நம்ம ரைட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுது, அந்த பிரேக் பேட்ஸ் வந்து வெஹிக்கிளை டச் பண்ணாது. ஓகேங்களா, அதாவது வீல்ஸை வந்து டச் பண்ணாது. பட் when you press the பிரேக் லிவரை வந்து நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணும்போது தீஸ் பேட் அரெஸ்ட் த மோஷன் ஆஃப் த ரிம் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் ஒர்க் ஆகிறதுனால அந்த பேட்ஸ் வந்து என்ன ஆகுது, அந்த வீலை போய் டச் பண்ணுது. டச் பண்ணும்போது அதில் ஒரு grip வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, அதில் ரெண்டுத்துலேயுமே அந்த 2 சர்ஃபேஸ்லையும் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறதுனால அதில் ஒரு grip ஃபார்ம் ஆகுது. ஸோ grip ஃபார்ம் ஆகிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு பிரேக் போட்டு நம்மளால் வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ண முடியுது. ஓகேங்களா, மூவிங்கில் இருக்கும்போது ஸ்டாப் பண்ண இந்த பிரேக் பெடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஃப்ரிக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, யூ மைட் ஹாவ் சீன் தட் கபடி பிளேயர் ரப் தியர் ஹேண்ட்ஸ் வித் சாயில் ஃபார் எ பெட்டர் grip டு தியர் ஆப்பனண்ட். ஓகேங்களா, இப்போ கபடி விளையாடும் போதே ப்ளே பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணுவாங்கன்னா
கீழே சாண்ட் இருக்குல்ல, சாண்டை வந்து டச் பண்ணி 2 கையிலையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க. அதாவது ஆப்போனண்ட்டை பிடிக்கிறதுக்காக விளையாட போகும்போது அதை தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரொம்ப க்ரிப்பாக இருக்கணும். அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிக்கும்போது அவங்க மேலே வழுக்கக்கூடாது. அதுக்காக இந்த க்ரிப்னஸ்க்காக இந்த சாயில் வந்து டச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்ளை சம் கோர்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆன் தியர் ஹேண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன் ஃபார் பெட்டர் grip. ஓகேங்களா, ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ இது மாதிரி வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது grip பண்ணுறதுக்காக ஒரு சில சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப க்ரிப்பாக இருக்கணும், சர்ஃபேஸை வந்து டச் பண்ணும்போது அவங்க இப்படி சுற்றிலாம் பல்ட்டி அடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எங்கேருந்து மேலே தொங்குவாங்க குச்சி பிடிச்சிட்டு. ஓகேங்களா, ஸோ அந்த மேலே இருக்க ராடை பிடிச்சிட்டு கீழே தொங்குவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க கீழே விழக்கூடாது. ஓகேங்களா, அதுக்காக ஃப்ரிக்ஷனுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக grip கொடுக்கும். ஓகேங்களா, இஃப் some situation however friction is undesirable and we would want to minimize it. ஓகேங்களா, ஒரு சில இடத்துல ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்பட போகிறதில்ல, ஸோ அங்கே வந்து கம்மி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, டயரை வந்து அந்த மேடும் பள்ளமாக அமைச்சிருக்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, அதாவது நிறைய வந்து அப் அண்ட் டவுன்ஸு, ஷூஸ்லேயும் வந்து இந்த அப் அண்ட் டவுன்ஸு, லாக்கிங் மெத்தட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பெடல் யூஸ் பண்ணுறது, அதாவது பிரேக் பெடல் யூஸ் பண்ணுறது பார்த்தோம். அடுத்தது கபடி பிளேயர்ஸ் வந்து சாயில் டச் பண்ணிட்டு போகிறது, ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன் சம் சுச்சுவேஷன், அந்த ஒரு சில சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இந்த ஃப்ரிக்ஷனை மினிமைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு சில விஷயம். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கேரம் போர்டு விளையாடும்போது அதில் பவுடர் கொட்டியிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா நிறைய பவுடர் கொட்டி என்ன பண்ணுவீங்க, மேக்கப் பண்ணுவீங்க, பார்த்துருக்கீங்கல்ல? யூ மைட் ஹாவ் நோட்டிஸ்ட் தட் வென் எ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் ஆர் போர்டட் ஆன் த ஹிங் ஆஃப் யர் டோர். அதே மாதிரி டோர் வந்து சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும், கொர்ன்னு சவுண்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா சைக்கிள் வந்து ஓட்டும்போது அந்த பெடல் பண்ணுறப்ப சங்கிலி இருக்குல்ல, சைக்கிளோட சங்கிலி, ஸோ அதில் சைக்கிள் செயின். ஓகேங்களா, ஸோ அந்த செயினில் என்ன ஆகுது, உங்களுக்கு சவுண்ட் கேட்கும், உராயிற சவுண்ட் கேட்கும். ஓகேங்களா, அந்த உராய்வு தெரியுது இல்லை, ஸோ அந்த மாதிரி குறைன்னு சவுண்ட் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆயில் அப்ளை பண்ணுவீங்க. ஓகேங்களா, மிஷின் அதே மாதிரி டோரில் வந்து சவுண்ட் கேட்டாலும் சரி, எந்த ஒரு மிஷினில் சவுண்ட் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே ஆயில் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கான ரீசன் என்ன, ஸ்மூத்தாக வந்து மூவ் பண்ணலாம், ரொம்ப டஃப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி டோரில் வந்து லாக் பண்ணும்போதும் அந்த லாக்கர் வந்து என்ன ஆகுது, சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆயில் ஆட் பண்ணி அதை லூசன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அதில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது, ஸோ ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணுறோம், அப்படி தானே? A bicycle and a motor machine using grease between the moving part of these machines. ஓகேங்களா, அந்த மிஷின்ஸை வந்து மூவ் பண்ணும்போது அதில் சவுண்டு ஏதாவது கேட்டுச்சுன்னா, இல்லை ஒழுங்காக ஒர்க் ஆகலை, ஓகேங்களா, அந்த ஸ்ப்ரிங்லாம் ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ரீஸ் யூஸ் பண்ணுறோம். இன் ஆல் த அபவ் கேசஸ் வி வாண்ட் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி. ஓகேங்களா, அதாவது ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறோம், கம்மி பண்ண பார்க்குறோம். எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ண பார்க்குறோம். ஓகேங்களா, வென் ஆயில், grease or graphite is applied between the moving part of a machine, a thin layer is formed there and moving surface do not directly rub against each other. Interlocking of irregularity is avoided to a great extent. Movement becomes smooth. ஓகேங்களா, அதாவது இப்போ 2 சர்ஃபேஸ்க்கும் நடுவில் ஒரு சர்ஃபேஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, அதாவது தின் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த தின் லேயர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆயில் இல்லைனா க்ரீஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த ஆயிலோ இல்லை க்ரீஸோ யூஸ் பண்ணும்போது அந்த தின் லேயர் 2 இன்பிட்வீன் 2 சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்கிறதுனால 2 சர்ஃபேஸும் ஒன்று டச் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா, அது ரெண்டுத்துக்கும் வந்து எந்த டச்சுமே இருக்காது. ஸோ டச் பண்ணாததுனால அதில் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்காது. ஸோ இன்டர்லாக்கிங்கும் ரொம்ப லோவாக இருக்கும். இன்டர்லாக்கிங் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஈஸியாக ஒர்க்கபுளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the substance which reduce frictions are called lubricants. ஓகேங்களா, ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு பிளேஸில் மூவ் ஆகுது, அந்த என்ன சப்ஸ்டன்ஸ், அதாவது ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் பேர் அப்படின்னா
lubricant ஓகேங்களா. இன் சம் மெஷின் அதாவது க்ரீஸ் தான் ஓகேங்களா, அந்த க்ரீஸ் யூஸ் பண்ணுறோம்ல அதுதான் வந்து lubricant அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சம் மெஷின்ஸ் இட் மே நாட் பி அட்வைசபிள் டு யூஸ் ஆயில் ஆஸ் lubricant. ஒரு சில மெஷின்ஸில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆயில் யூஸ் பண்ண முடியாது, lubricant யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சில மெஷின்ஸில் ஓகேங்களா. an air cushion between the moving parts is used to reduce friction ஓகேங்களா. அந்த ஃப்ரிஷனை ஒரு சில இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்மி பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஏர் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. குஷன்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, குஷன் சேர்ஸ், ஸோ அதில் வந்து ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஏர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரிக்ஷன் கேன் நெவர் பி என்டையர்லி எலிமினேட்டட். நோ சர்ஃபேஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஸ்மூத் ஓகேங்களா. அதாவது ஃப்ரிக்ஷனை வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துட முடியாது, ஏன்னா எந்த சர்ஃபேஸுமே உங்களுக்கு எப்படி இல்லை, பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக இருக்கிறது இல்லை ஓகேங்களா. சம் இர்ரெகுலாரிட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் தர். எல்லா சர்ஃபேஸ்லேயுமே நம்மளுக்கு என்ன இருக்குது, அந்த இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது ஓகேங்களா. அந்த இர்ரெகுலாரிட்டிஸை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு பார்க்கலாம், இல்லை தேவையான இடத்துல இன்க்ரீஸ் பண்ண பார்க்கலாம் ஓகேங்களா. அது இல்லாமல் இருக்கவே இருக்காது ஓகே. வீல் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். You must have seen attached the other piece of a luggage fitted with roller ஓகேங்களா. ரோலர் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், லக்கேஜ் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஈவன் எ சைல்டு கேன் புல் சச் பீசஸ் ஆஃப் லக்கேஜ் ஓகேங்களா. ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி எவ்வளோ வெயிட்டான சூட் கேஸாக இருந்தாலும் அந்த ரோலர் இருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ண முடியும், தள்ளிட்டு போக முடியும் ஓகேங்களா. சில்ட்ரன்ஸும் அதை என்ன பண்ண முடியும், அந்த ரோலிங் யூஸ் பண்ணி தள்ள முடியும் ஓகேங்களா. இப்போ இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள், மோஷன் ஆஃப் த புக் அண்ட் ரோலர். அதாவது கீழே ஒரு 4-5 பென்சில் இல்லை 3 பென்சில் வச்சுட்டு அதுக்கு மேலே புக்கை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக என்ன ஆகும், மூவ் பண்ண முடியும். கீழே வச்சு தள்ளுறதுக்கும் இந்த வந்து ரோலிங் யூஸ் பண்ணி தள்ளுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏன்னா அதில் ஃப்ரிக்ஷன் வந்து லோவாக தான் ஒர்க் ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சர்ஃபேஸ் கீழே பட்டு லாக் ஆகிறதுக்கும் இந்த ஒரு சின்ன பார்ட் வந்து லாக் ஆகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா. இந்த ஃபுல்லாக லாக் ஆச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துக்கு தள்ளவே முடியாது, ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்கும். இது சின்ன பார்ட் தானே, ஸோ அதனால் என்ன ஆகுது, ஈஸியாக வந்து நம்மளால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ரோல் பண்ணி மூவ் பண்ண முடியுது ஓகேங்களா. வென் ஒன் பாடி rolls over the surface of any body, the resistance to its motion is called a rolling friction. ஸோ ஒரு ரோலர் யூஸ் பண்ணி ஒரு பாடியை, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிக்ஷன் பேர் வந்து என்ன, ரோலிங் ஃப்ரிக்ஷன். நான் ஆல்ரெடி 4 டைப்ஸில் 2 டைப்ஸ் சொல்லியாச்சு, இப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா. ரோலிங் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் ஓகேங்களா. ரோலிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுது ஓகேங்களா. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால சிலிண்டர் நார்மல் சர்ஃபேஸில் மூவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ரோலர் யூஸ் பண்ணி, அதாவது ட்ராலி யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்மளால் ட்ராலி வச்சு இழுக்கும்போது ஈஸியாக இழுத்து தள்ளிடலாம். இதுவே வந்து ரோலர் இல்லாமல் வெறும் நார்மல் சர்ஃபேஸில் சிலிண்டரை மூவ் பண்ண முடியாது, அப்படி தானே. ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸியர் டு ரோல் தென் டு ஸ்லைட் எ பாடி ஓவர் அனதர். ஸோ ஸ்லைட் பண்ணி இழுக்கிறதுக்கும் ரோலிங்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா ஸ்லைட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் அதிகமாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் ரோலிங்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஓகேங்களா. தட் இஸ் த ரீசன் இட் இஸ் கன்வீனியன்ட் டு புல் த லக்கேஜ் ஃபிட்டட் வித் ரோலர் ஓகேங்களா. அதனால தான் லக்கேஜஸில் ஈஸியாக இருக்கிறதுக்காக ரோலர் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஓகே. கேன் யூ நவ் அண்டர்ஸ்டாண்ட் வாய் வீல் இஸ் செட் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ எதனால் இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. சின்ஸ் த ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தென் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப 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 கம்மி ஓகே. ஸ்லைடிங் இஸ் replaced in most mission by rolling by the use of ball bearing. பால் பேரிங் யூஸ் பண்ணி நிறையா மிஷின்ஸில் வந்து நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணிவிட்டு ரோலிங் ஃப்ரிக்ஷனை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். காமன் எக்ஸாம்பிள் ஆர் த யூஸ் ஆஃப் பால் பியரிங் பிட்வீன் ஹப்ஸ் அண்ட் த ஆக்சல்ஸ் ஆஃப் சீலிங் ஃபேன் அண்டு பைசைக்கிள் ஓகேங்களா. பைசைக்கிளில் அது சுற்றும் போதும் ஓகேங்களா, பைசைக்கிளில் அது சுற்றிட்டு இருக்குல்ல அதுக்கும் சீலிங் ஃபேனில் இது சுற்றிட்டு இருக்குல்ல ஃபேன் வந்து சுற்றும் போது அதுலேயும் வந்து நம்மளுக்கு என்ன செட் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து
ரொட்டேட் ஆகிற மாதிரி சுற்றுற மாதிரி எதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்களோ எந்தெந்த மிஷின்லாம் அதில் கன்ஃபார்ம் வந்து பியரிங் வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ பால் பியரிங் ஃபேனில் சென்டரில் இருக்கும் ஓகேங்களா. அந்த சென்டரில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, ஸோ அதனால் அங்கே வந்து பால் பியரிங் செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சைக்கிளோட பெடல் வந்து ஜாயின் ஆகிருக்குல்ல, அந்த பிளேஸ்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, பால் பியரிங் செட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இந்த பால் பியரிங் இதுதான் ஃபேன் சீலிங்கில் பாருங்கள் பால் பியரிங் செட் பண்ணியிருக்காங்க, தெரியுதா. ஸோ பாருங்கள், இதில் பால் பியரிங் செட் பண்ணியிருக்காங்க. சைக்கிள்லேயும் இதே மாதிரி பால் பியரிங் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பார்ட் ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னென்னா ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. யூ நோ தட் ஏர் இஸ் வெரி லைட் அண்ட் தின். ஸோ ஏர் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் தின்னாக இருக்கும், அப்படி தானே. yet it exert frictional force on object moving through it ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இதில் என்ன ஆகுது, அப்ளை ஆகுது. Similarly, water and other liquid exert force of friction when object move through them. ஏரை விட இதை கம்பேர் பண்ணும்போது, அதாவது லிக்விடை விட இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. In science, the common name of gases and லிக்விட்ஸ் இஸ் ஃப்ளூயிட் ஓகேங்களா. அதாவது கேஸையும் லிக்விடையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளூயிடில் என்ன ஆகுது, கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் லெஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ we can say that fluid exert force of friction on object in motion through them. ஸோ மோஷனில் போகுது, அதாவது மூவ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு சில ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு சில சக்தியை கொடுக்குது ஓகேங்களா. அதாவது மூவ் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகுது சரிங்களா. The frictional force exerted by fluid is also called drag ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் இன்வால்வ் ஆகும்போது அந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ராக் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அதாவது ட்ராக்னா என்ன, தேய்ச்சிட்டு போகுது சரியா. The frictional force on an object in an fluid depend on its speed with respect to the fluid. ஃப்ளூயிடில் ஓகேங்களா, ஒரு ஃப்ளூயிட் அதாவது ஏரில் ஃப்ளை ஆகும்போது அந்த ஸ்பீடு டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஃப்ரிக்ஷன் ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ளூயிடில் எப்படி இருக்குன்னா, எவ்வளோ ஸ்பீடாக போகுதோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்பீடு அதிகமாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும் ஓகேங்களா. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ப்ரெஷர் அப்ளை பண்ணி தான் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் த ஷேப்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் த நேச்சர் ஆஃப் த ஃப்ளூயிட் ஓகேங்களா. அந்த ஃப்ளூயிடில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக அப்ளை ஆகிறதுனால ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில ஷேப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி அமைக்கிறோம். ஷேப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா அது வந்து அப்படியே தட்டையாக இருந்துச்சுன்னா அந்த ஷேப்பில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் அந்த காற்றை கிழிச்சிட்டு போக முடியாது ஓகேங்களா. ஈவன் தோ இப்போ ஷிப் ஆகட்டும் இல்லை வந்து ஏரோப்ளேன் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் பாருங்களேன், அதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக கூம்பாக தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கான ரீசன் இதோ பாருங்கள், இந்த பேர்டு கூட பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் போகும்போது ஷார்ப்பாக தான் இருக்கும். இதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த ஏரை என்ன பண்ணுது, போகும்போது கிழிச்சிட்டு போகுது ஓகேங்களா. ரெண்டு பக்கமும் கிழிச்சு தள்ளிட்டு அந்த ஏர் இது மூவ் ஆகும்போது, வெஹிக்கல் வந்து மூவ் ஆகும்போது, வெஹிக்கல் இப்படி மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஏர் வந்து இதை கிழிச்சு இந்த பக்கம் இப்படி தள்ளி விடுது ஓகேங்களா, புரியுதா. ஸோ இந்த அளவுக்கு கிழிச்சிட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி ஏரை கிழிச்சிட்டு போகும்போது என்ன ஆகுது, ஈஸியாக வந்து ஓரளவுக்கு மூவ் பண்ண முடியுது சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், it is obvious that when object move through fluid they have to overcome friction acting on them. ஸோ அதில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை அதுங்க என்ன பண்ணணும், ஓவர் கம் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. அந்த ஃப்ரிக்ஷன்லேருந்து வெளியே வந்தாகணும். இன் திஸ் ப்ராசஸ் தே லாஸ் எனர்ஜி. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை நல்லா முந்தி அடித்து ப்ரெஸ் பண்ணி போகிறதுக்கு நிறைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது ஓகேங்களா. பெட்ரோலும் அதிகமாக வேஸ்ட் ஆகுது. எஃபர்ட்ஸ் ஆர் தேர்ஃபோர் மேட் டு மினிமைஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ அதனால் என்ன பண்ணணும், அந்த ஃப்ரிக்ஷனை மினிமைஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிவன் ஸ்பெஷல் ஷேப்ஸ். அதனால் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெஷலாக ஒரு ஷேப் கொடுக்குறோம். வேர் டூ யூ திங்க் த சயின்டிஸ்ட் கெட் ஹிண்ட்ஸ் ஃபார் தீஸ் ஃப்ரம் நேச்சர் ஆஃப். இந்த ஐடியா வந்து அதாவது ஷார்ப்பாக செய்யணும் அப்படின்ற ஐடியா எதுலேருந்து கிடைச்சிது சயின்டிஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சர்லேருந்து தான் ஓகேங்களா. பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் ஹாவ் டு மூவ் அபவுட் இன் ஃப்ளூயிட் ஆல் த டைம். ஸோ என்ன பண்ணுது, பேர்ட்ஸ் வந்து மேலே பறந்துட்டுருக்கு, அதாவது ஏரில் பறந்துட்டுருக்கு. ஃபிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் போயிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை
யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த ஐடியாஸ். their body must have evolved to shape which would make them not to லாஸ் மச் எனர்ஜி ஓகேங்களா. அதிகமாக எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆக்காமல் அந்த தண்ணியில் எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட பாடி ஷேப்ஸே இருக்குது ஓகேங்களா. ஃபிஷ் ஆகட்டும் இல்லை நெக்ஸ்ட் வந்து பேர்ட் ஆகட்டும் ஓகேங்களா, ரெண்டுத்துக்குமே அதோட ஷேப்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, அதாவது ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அதோட ஷேப்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏரோப்ளேன் அண்டு ஃபிஷ்ஷு இதோட ஷேப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி கூம்பா தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா. இன்ஃபேக்ட் ஆல் வெஹிக்கல்ஸ் ஆர் டிசைன் டு ஹாவ் ஷேப்ஸ் விச் ரெடியூஸ் ஃப்ளூயிட் ஃபிக்ஷன். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஷேப்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணுறதுக்கு தான், ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து அமைச்சிருக்கோம் ஓகேங்களா. ஃப்ளைட்டும் இருக்கட்டும், பேர்டு, ஃபிஷ்ஷு, அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷிப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும், ஷார்ப்பாக கூம்பாக மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, லெஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் மெத்தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக். I hope you all are understand this topic. Okay, if you have any doubt, please leave a question in our WhatsApp group. Okay students, also don't forget to learn the question and answer. Okay, thank you students, thank you to all, happy learning.